கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் வாயிலாக உங்களை காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக வேத பகுதி ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியா என்று சொல்லி அங்கே வேதத்திலே நம்ம காண்கிறோம். அப்போ ஆண்டவருடைய செயல்கள் அது நாம் அறிய முடியாது. அவர் எப்படிப்பட்டதான செயல்கள் செய்வார் என்பதை நாம் அறிய முடியாது. அதனாலதான் சங்கீதம் 111 3வது வசனம் சொல்கிறது, அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள். அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள், அது மாத்திரமல்ல மகிமையுடையவைகள் என்று சொல்லி அங்கே நம்மை காண்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வேலையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ நாம நினைக்கிற விதமாகவோ அல்ல நாம நினைக்கிற நேரத்திலே அவர் அற்புதம் செய்கிறது இல்ல. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம தியானிக்க போகிறதான காரியம், நாம எதிர்பார்க்கிற நபர்கள் மூலமாகவோ அல்ல நாம எதிர்பார்க்கிற ஒரு ரிசோர்சஸ் மூலமாகவோ ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆண்டவரே நம்பி இருக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் அற்புதங்கள் செய்வார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்கள் இருக்கிறது. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இப்போ எல்லாரும் வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தை சுத்தி காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இப்ப பாருங்களேன், இப்ப குருடானா இருக்கலாம், அது சப்பானியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எப்ப தேவதூதன் வந்து கலக்கிறாரோ அங்க யாருனாலும் அதுல முந்தி இறங்கும் போது அவங்க குணமாக்கப்பட்டுருவாங்க. இப்ப 5வது அதிகாரம் 5வது வசனத்துல 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கேயே படுத்துட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமே வியாதியா இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இப்ப ஆண்டவருடைய கேள்வியை பாருங்க, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு கேட்கும் பொழுது இவன் என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், விரும்பல, இதைத்தானே சொல்லணும். இன்னும் சொல்ல போனா, நான் படுத்திருக்கிற நோக்கமே எதுக்கு? நான் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி நான் படுத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் என்ன பண்ணிருக்கணும்? அவனுடைய ஆன்சர் என்ன பண்ண? ஆமா ஆண்டவரே, நான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படணும், அங்க குளத்துல என்னைய கொண்டு போய் யாராவது விடணும், அப்படி நான் விட்டு அதுல நான் ஃபர்ஸ்ட் முங்குனாதான் நான் எனக்கு என்ன பண்ணுவேன், இந்த வியாதி சொஸ்தமாக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இதெல்லாம் வேண்டாம், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறியா, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி சொல்லுகிறார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்துன்னு சொல்லி வேதத்துல அங்க வாசிக்கிறோம். இப்போ இதுல இருந்து நாம் இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நாம எதிர்பார்க்கிற நபர்கள் மூலமாக அல்லது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். இப்போ பாத்தீங்கன்னா இங்க புரோட்டோகால் ஒண்ணு இருக்குது. என்ன புரோட்டோகால்? ஒரு தேவதூதன் வருவான், அவன் கலக்கணும், அதுல யார் முந்தி போகிறாங்களோ அவங்க தான் சொஸ்தமாக போனான். ஆனா என் தேவனுக்கு எந்த புரோட்டோகாலும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு, அவன் நடக்கிறான். ஆனா இவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கற்பனை பண்ணி கொண்டுதான், ஒரு தேவதூதன் கலக்கணும், நம்மளை யாராவது கொண்டு போய் அங்க விடணும், அப்பதான் நம்ம சொஸ்தமாக வேண்டும், சொஸ்தமாகும் சொல்லி நடக்கிறான். ஆனா ஆண்டவர் அவர் அப்பேற்பட்டதான தேவன் அல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையில அல்லது நாளிலும் கூட நீங்க சில புரோட்டோகால் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இப்படிதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில, சில வியாதிக்கு இதுதான் மருந்து, அல்லது சில வியாதியில இப்படிதான் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது மருத்துவர்களால அல்லது எல்லாராலையும் நீங்க கலங்கி போய் கொண்டிருந்தீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. எந்த
புரோட்டோக்காலையோ என் தேவன் உடைப்பதற்கு அவர் போதுமானவர். அவருக்கு புரோட்டோக்கால்னு ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா என்னன்னா, அவருக்கு சில தீர்மானங்களும் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு சில அவர் சொன்னா அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்னாரு. அவன் எடுத்து நடந்து கொண்டு அவன் சொஸ்தமாகி போனான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நாளிலும் கூட இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு மனுஷனை நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு ஏதுக்களை குறித்து நீங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு அதை அந்த தீர்மானத்திலிருந்து வெளியே வந்து, என் தேவன் அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள், அவருடைய செயல்கள் ஆராயப்படத்தக்கவைகள், அவருடைய செயல்கள் அறிய முடியாதவர்கள் என்று சொல்லி உங்களோட விசுவாசத்துக்குள்ள வந்து இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எல்லா புரோட்டோக்காலையும் உடைங்கப்பா, நான் நினைக்கிறபடி இல்லப்பா, நீங்க ஆண்டவரை நினைக்கிறபடி எனக்கு அற்புதங்கள் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்மளை சரண்டர் ஆகும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இங்க 38 வருஷம் வியாதியா உள்ளவன், அவனுடைய மைண்டுக்குள்ள இருந்ததெல்லாம் யாராவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி இருந்தது. ஆனால் இயேசு வரும் பொழுது அவன் பரிபூர்ண சுகத்தை பெற்றவனாய் வெளியில போனது போல நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், யார் எனக்கு உதவி செய்வாங்க, அல்லது இந்த காரியங்களில யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது யார் என்ன தூக்கி கொண்டு போவார்கள், ஏதோ ஒன்றை நீங்க கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நேரம் வருகிறது. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவ்வளவுதான், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல, ஆமாண்டவரே நான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னது போல நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் அந்த கால வேளையில உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் நாம நினையாத காரியங்களை செய்வார். அவருக்கு எந்த விதமான இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னதுதான். அப்ப நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் எதையோ ஒன்று சோர்ஸ், அல்லது என்னோட உறவுகளை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், அல்லது என்னுடைய நண்பர்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை எதிர்பார்த்து காத்து சோர்ந்து போயிருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவீர்களே, ஆனால் ஆண்டவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள், ஆண்டவருடைய செயல்கள் ஆராயப்படத்தக்கவைகள், ஆண்டவருடைய செயல்களை அறிய முடியாதது. அப்போ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அப்போ ஆண்டவரை விசுவாசித்து கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி சொல்லுவோமா? ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரை நாளிலும் கூட அப்பா, எங்களுக்கு நீங்க 38 வருஷம் வியாதியா இருந்தவனுடைய வாழ்க்கையை வைத்து ஆண்டவரால மாற்றக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறீங்கப்பா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னது போல, நாங்கள் ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்ல யாராவது எங்களுக்கு உதவாங்கன்னு சொல்லி நாங்கள் காத்திருப்போமே, ஆனால் அதுல ஆண்டவரே காலங்கள் தான் கடந்து போயிடுச்சுது. ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர், எல்லா புரோட்டோக்காலை உடைப்பதற்கு அவர் போதுமானவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இன்றைக்கு நான் எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை இன்றைக்கு ஆண்டவர் உண்மையில நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரை நீர்தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.